ஹலோ, நாம் இன்றைக்கி வெயிட் லாஸ் கஞ்சி மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி போட்டுக்கலாம். நல்லா செவக்க வறுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறமா சிவப்பு சோளம் அதுவும் 1 கப் அளவுக்கு எடுத்து நல்லா வெள்ளையாக பொரிஞ்சு வர வரைக்கும் விட்டுருங்க. எல்லாமே ஒன்று போல் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொள்ளு 1 கப் அளவுக்கு அதையும் எடுத்து நல்லா செவக்க வறுத்து கொட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்லி அரிசி அரை கப் அளவுக்கு, பாசி பருப்பு அரை கப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதையும் எடுத்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கருப்பு உளுந்து அரை கப் அளவுக்கு எடுத்து கூடவே வெள்ளை பூண்டு ஒரு 4-5 பல் நசுக்கி எடுத்து 1 கொத்து கறிவேப்பிலையும் போட்டு பூண்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது எல்லாமே ஃபேனில் வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறையாக இருந்தால் தான் கஞ்சியாக குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் கருப்பு கவுனி அரிசி நல்ல டார்க் கலராக இருக்குது. இது ஆந்தோசயானின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியோடு இருக்குது. க்ரானிக் டிசீஸ் நம்ம பக்கத்துலேயே வர்றக்கு இல்லாமல் பார்த்துக்கும். அப்புறம் கொள்ளு, இது நம்மளுக்கே தெரியும், அன்வான்ட் ஃபேட் சேர்றதை கண்டிப்பாக தடுக்குது. கார்போஹைட்ரேட், ஃபைபர் கண்டென்ட், மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்து இருக்குங்க. ஸோ இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கும் போது எக்ஸ்ட்ரா விட்டமின்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கிது. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைகளுக்கு 1 முட்டை வேக வச்சு கூட கொடுத்துருங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பால் அல்லது தயிர் கலந்து கொடுக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க பால் தயிரை அவாய்ட் பண்ணிடலாம். இது ஒரு நேரம் மெயின் ஃபுட்டாக எடுத்துக்கும் போது நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா சுட சுட வெயிட் லாஸ் கஞ்சி ரெடி. இந்த மாவை நீங்கள் ஒரு ஏர்டைட் டப்பாவில் ஆறுனதுக்கப்புறமா போட்டு வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கே. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.